அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வருஷம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிரயாணங்களிலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த அருமையான நாள், வருஷத்தின் முதல் நாளிலே ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். எந்த இடத்தில் கடந்த வருஷம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, உங்கள் உள்ளத்தில் துயரம் காணப்பட்டதோ, இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள். சிலர் என்று சொல்லுவாங்க, பிரதர், வருஷம்தான் கடந்து போகுது, ஆனா எங்க வாழ்க்கை அப்படியே இருக்கு, இந்த 24வது வருஷத்தை நான் எப்படி கடந்து போக போகிறேன், என் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் என்னிடத்தில் கேட்டதுண்டு. ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லுகிற போது ஆபிரகாமுக்குள் இருந்த அநேக சுபாவங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் 2 சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கண்டிப்பாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த ஆரம்பிப்பார். ஒரு அருமையான வார்த்தையை வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகும் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ வா அப்படின்னு சொல்லி அழைப்பை கொடுத்த போது எந்த கேள்வியும் கேட்கல. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அட்ரஸ் கேட்குறோம், அல்லது ஜிபிஎஸ் கேட்குறோம், அவர்களுடைய எல்லா முகவரியும் கேட்டு தான் நம்ம போகிறோம். அடிக்கடி ஃபோன் வேற பண்றோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன போது எங்கு போகிறோம் என்று தெரியாமல், எப்படி அங்கு இருக்கும் என்று, என்ன சூழ்நிலை இருக்கும் என்று தெரியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கடந்து போகிறார். அடிநிமித்தமாய் கர்த்தர் அந்த கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆபிரகாமிடத்திலே நிறைய கீழ்ப்படிதல்கள் உண்டு. அதில் அவர் அழைத்த போது புறப்பட்டு போன அந்த கீழ்ப்படிதல் நமக்கு ஒரு முன் உதாரணம். நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நிச்சயம் இந்த வருஷம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது, நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பன். அவருக்கு தேவன் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தங்களில் வாசிக்கும் போது, உன் சந்ததி கடற்கரை மணலை போல் இருக்கும், ஆகாயத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுகிற போது அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் போது அதில் எழுதியிருப்பார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது காரியம் விசுவாசம். தன்னுடைய வாழ்க்கையில நம்புகிற சூழ்நிலை ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மிகப்பெரியது. ஆனால் நம்புகிறதற்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அருமையான சகோதரா, சகோதரி, கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருப்பாரானால் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் இப்பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ் இருக்கலாம், வெறுமை இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே எவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தினார் என்பதை வாசித்து நாம் சந்தோஷப்படுகிறோம். அதே போல ஆபிரகாமின் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியற்றும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கற்றும். நிச்சயமாய் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நான் செபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவின் நல்ல தேவனே, இந்த புதிய வருஷம் உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்கு
ஆசீர்வாதமாய் இருப்பதாக. என்னென்ன காரியங்களிலே அவர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அவருடைய வாழ்க்கை உயர்ந்திருப்பதாக. ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்து, ஆபிரகாமை போல விசுவாசித்து இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காண உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.